ஆண்டவர் நிச்சயமாய் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். இந்த 16வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற இந்த திருச்சபையை அன்பு பிரதர் சகோதரியை நான் பல ஆண்டுகள் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய ஊழியத்திலே செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தான் போதகரையும் பாஸ்டர் அம்மாவை நான் பார்க்கிறேன். உங்கள் அழகான திருமுகத்தையும் இன்றைக்கு தான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தான் அழகானவர்கள் என்று சொன்னேன், சிரித்து விட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா இந்த 16வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபை முழுவதும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய், துக்க நாட்களெல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நற்செய்திகள் இந்த சபையில் வாசிக்கப்பட போகிறது. நற்செய்திகள் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். நற்செய்திகள் இந்த சபைக்கு காத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே இந்த திருச்சபையுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன என்று ஜெபித்த போது ஆவியானவர் சொன்னார், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் நான் மாற்றுவேன். இந்த திருச்சபையில் நற்செய்திகள் வாசிக்கப்படும். ஹல்லேலூயா. மரியாள் என்கிற ஒரு சகோதரி அநேகரால் வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், குழந்தை அதாவது வாலிப நாட்களில் அநேக பெண்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எழுதப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மேசியா என்கிறவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் வேத வல்லுநர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த புஸ்தகம் ஏசாயா புஸ்தகம் எழுதப்பட்டபடியினாலே அங்கிருக்கிற பல பெண்களுக்கு இந்த செய்திகள் கேட்கப்பட்டது. மேசியா என்கிறவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று எழுதப்பட்டதை அநேகர் கேள்விப்பட்டதினாலே அந்த நாட்களில் கன்னிகை பெண்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து தன் வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டே இருப்பார்களாம். ஆனால் அநேகருக்கு கிடைக்காத வாய்ப்பு அந்த மரியாளுக்கு கிடைத்தது. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாளும் எதிர்பாராமல் இருந்த அந்த மரியாளுக்கு ஒரு நற்செய்தியை தேவதூதன் கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், எதிர்பாராத நற்செய்திகள் இந்த திருச்சபைக்கு வாசிக்கப்படும். ஹல்லேலூயா. இங்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் நற்செய்திகள் வாசிக்கப்படும். நீங்கள் எதிர்பாராத அந்த பெண்களெல்லாம், கன்னிகை பெண்களெல்லாம் அநேக எதிர்பார்ப்போடு இருந்தார்கள், மேசியா என் வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி. ஆனால் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவள் என்றால் என்ன? யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை பெற்றவளே, எதிர்பாராத நற்செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. நற்செய்திகளை கர்த்தர் இந்த சபையிலே கேட்க பண்ண போகிறார். ஆவியானவர் சொன்னார், நற்செய்திகளை நான் வாசிக்க பண்ணுவேன். இந்த பாஸ்டரையாவும் பாஸ்டர் அம்மாவும் 15வது ஆண்டை முடித்து 16வது ஆண்டு முதல் நாளில் நமக்கு எதை வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களோ, அடுத்த 17வது ஆண்டு நீங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும், பல நற்செய்திகளை அவர்கள் வாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த சபை எப்படிப்பட்டது, எவ்வளவு சபை இருக்கிறது, யாரெல்லாம் எத்தனை விசுவாசிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 16வது ஆண்டில் நீங்களும் நானும் கூடி வந்து கர்த்தரை துதிக்கிறபடியினால் இந்த சபைக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த சபைக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட சத்துருவின் துர்ச்செய்திகள் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில மனிதர்களை என் ஆவியில நான் பார்க்கிறேன். சில மனிதர்களை ஆவியில பார்க்கிறேன், பற்கடித்து கொண்டு, பல்லை கடித்து கொண்டு, ஒரு கோபத்தோடு இந்த பகுதியில் நிற்கிறதை என் ஆவியில நான் பார்க்கிறேன். இந்த பகுதினா சேர்லன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, வெளிப்பக்கத்திலே நான் பார்க்கிறேன். சில மனுஷிக ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது என்னுடைய வலது பக்கத்துக்கு வெளியே
தள்ளிக்கொண்டு பற்களை கடித்து கொண்டு கோப முகமாய் இருக்கிறதை பார்க்கிறேன். தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பிவிட வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய கோபாக்கினையை அந்த மனிதர்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. தேவன் இந்த சபையின் மூலமாய் நற்செய்திகளை வாசிக்க பண்ண போகிறார். இந்த சபையில் யாரெல்லாம் உதவியாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சபைக்கென்று கொடுத்து நேசித்து பாஸ்டரோடு தோள் கொடுத்து நிற்கிறீர்களோ, நீங்கள் நினைத்திருக்கலாம், இந்த சபைக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இந்த சபைக்கு வந்து எனக்கு என்ன கிடைத்தது? நான் கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் சபைக்கு வருகிறேன், ஆனால் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி எதிலெல்லாம் உங்களுக்கு தாமதமாய் கொண்டிருக்கிற சில அற்புதங்களை இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். தாமதப்பட்டவர்கள் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாமதமான காரியம் இந்த ஆண்டு இந்த சபையில் தோள் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாமதப்பட்ட அற்புதங்கள் தாமதம் இல்லாமல் இந்த ஆண்டுகள் உங்கள் கரத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நல்ல ஆவியில் நிரம்பி செய்திகளை கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ கலை நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஆமென். அடுத்த பாட்டு என்ன போடுவாங்கன்னு உட்கார்ந்துற மாதிரியே உட்காரக்கூடாது. நல்ல கொஞ்சம் உடம்பு அசைங்க பார்ப்போம். கீழே எதுவும் ஸ்க்ரூ எதுவும் போடலையே, பின்னாடி எதுவும் கம்பி எதுவும் கொடுத்துருக்காங்களா இல்லையே, கொஞ்சம் சாஞ்சு பாருங்கள். பிரைஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக உட்காரணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், வெளியே வரும்போது யாராவது துப்பாக்கி எதுவும் தலையில் வச்சு உள்ளே போய் வாயை திறந்த மவளை சுற்றுருவேன் யாராவது சொன்னாங்களா? இல்லையே, யாரும் அப்படி மிரட்டலையே. மிரட்டினாலும் நம்ம பயந்துருவோம் பாருங்கள். வீட்டுக்காரருக்கே பயப்பட மாட்டோம். போடா வாடா பொட்டக்கண்ணான்னு அவரையே திட்டுவோம். மனசில் ஆயோ. அதனால நீங்கள் ஃப்ரீயாக நல்லா பேசி நல்லா சிரிக்கணும், நல்லா சந்தோஷமாக. எப்பவுமே சிரிச்சா ஆபத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நற்செய்திகள் வாசிக்கப்பட போகிறது. ஆமென். என்னுடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட என் அன்பு சகோதரிக்கு ஆமென் தேவன் மகத்துவமான ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறது. திருமண தடைகளை தேவன் உடைக்கிறார், கட்டுகளை தேவன் உடைக்கிறார், மகத்துவங்கள் உண்டாக போகிறது. பிரைஸ் தி லார்ட். சில ஆவியில் சில போராட்டங்களை நான் உணர்றேன். இன்னும் சில பேர் அந்த ஒரு மனதுக்குள்ளே வராததை ஆவியில் பார்க்குறேன். தயவுசெய்து நீங்கள் அது வேறு எங்கேயுமே உங்கள் நினைவுகளை திருப்ப வேண்டாம். நீங்கள் சோத்திரம் தூக்கம் வந்தாலும் என்னை பார்த்துட்டே தூங்குங்க தயவு செய்து. ஆமாம், அங்கேருந்து முழிக்காதீங்க. பயமாக இருக்குது, சின்ன பையனா பயந்துருவேன். அதனால் ரொம்ப முழிக்காதீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால தான் இப்போ அவன் 7 மணிக்கு தூங்கி பழகிட்டீங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். 12வது வசனத்தை ஆமென் 133வது பக்கத்தில் இருக்கிற இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நிறைய பேர் பார்த்ததுனால நிறைய மக்கள் கூட்டமாக என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை தேடி ஏசப்பாவை தேடி நீங்கள் வந்தது போல் அவங்களும் என்ன செஞ்சாங்க, நீங்கள் ஏசப்பாவை தேடி வந்திருக்கீங்க. அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, வார்த்தைக்காக வந்திருக்கிறது போல் அவங்களும் ஆண்டவரை தேடி வந்தாங்க. வந்தபோது ஆண்டவருடைய மனசில் ரொம்ப ஒரு கஷ்டம் வருது. என்ன கஷ்டம் வருதுன்னா, இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட என் பிள்ளைங்களை நான் என்ன செய்யக்கூடாது,
வெறுமையா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் செய்ய போகிறதை அவர் அறிந்தும் சீசர்களை சோதிக்கும்படி ஒரு கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தோன்னே சீசர்களுக்கு பயம் கொடுத்துட்டு, அங்க இருக்கிற சீசர்களை பார்த்தோன்னே அங்க இருக்கிற மனுஷங்களை எல்லாரையும் பார்த்தோன்னே சீசர்களுக்கு பயம் கொடுத்துட்டு, ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் 6 புரோட்டா தின்னாலும் இங்க இருக்கிற ஆண்கள் மட்டும் எத்தனை? 5000 பேர். அதுவும் ஆள் எப்படி இருக்கான்? பல்கா இருக்கான். 6 புரோட்டா வாங்கினாலும் 5000 பேருக்கு என்னாச்சு? என்ன காசு கொடுத்தாலும் இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? நம்ம ஊர் பாஷையில் வாய்ப்பே இல்லை. நம்ம ஊரில் சாப்பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு பாத்திரத்தை வேற நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு வருவாங்க. உங்கள் ஊரில் உண்டான்னு தெரியல, எங்கள் ஊரில் உண்டு. மனசில் ஆயோ? உண்டு, எங்கள் ஊரில் உண்டு. எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா? சாப்பாடு பந்தி வைக்கிறதுக்கு ஒரு லைன் அங்கே வரைக்கும் பந்தி போட்டிருப்பாங்க. சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு பந்தி போட்டிருப்பாங்க. இங்கே சாப்பிட அங்கே வாங்க. ஆமாம், அதுக்குன்னு சாம்பாருக்கு ஒரு பாத்திரம், சோறுக்கு ஒரு பாத்திரம். உங்கள் வீட்டில் அப்படி எது இருக்க மாதிரி இருக்கே? சிரிக்கீங்களே, தெரியுது. ஆமாம், பிரைஸ்லாம். அது தப்பு கிடையாது. என்ன இது தப்பாக சொல்லுதாரோ? அப்போ அடுத்துட்டு வாங்கக்கூடாது, மனம் திரும்பிடாதிய, வாங்கிறது நல்லது தான். உங்களை நம்பி தானே அங்கெல்லாம் பொங்குறாங்க, இல்லை இல்லையா? சொல்லுங்க, மனசில் ஆயோ? அப்போது உடனே இவங்க எல்லாம் போய் இருக்கிற கூட்டத்தை பார்த்தோன்னா சீசர்களுக்கு கொஞ்சம் தலை சுற்றி போச்சு. 5000 ஆண்கள் இருக்காங்க ஆண்டவரே, எவ்வளவுக்கு வாங்கினாலும் ஈடு செலுத்தவே முடியாது. கூட்டம் எல்லாம் நிறைய கூட்டம் இருக்கு. இவ்வளோ பேருக்கு அழகான சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேர்க்க கூடாதுன்னு ஏசி வேற. ஆமாம், சொல்லுங்க. 5000 ஆண்கள், 5000 பெண்கள், சின்ன பிள்ளைங்க. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, குறைஞ்சது ஒரு 20000 பேராவது அந்த வனாந்தரத்துக்கு என்ன செஞ்சிருக்கணுமா? வந்திருக்கணுமா? ஒரு மைக் இல்லாம 20000 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்க உயிர் பாதி உயிரா மாறிது. தூங்காதீங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, இங்க திருப்புங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆத்திரம் வரும். ஆனா அந்த ஆத்திரத்தை காட்டாம சோத்திரம் சொல்வீங்க. மனசிலாயோ? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் எதையாகிலும் இருக்கிறதா, ஏதாவது இருக்காப்பான்னு கேட்டா யாரும் கண்டுபிடிக்காதது அந்திரையா கண்டுபிடிச்சிட்டாப்புல. அந்திராய்க்கு வேலை அதுதான், என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு. சில பேருக்கு பாருங்களேன், என்ன கூட்டத்துக்கு போனாலும் நம்ம புத்தி விடாது. இவ கேட்டிருக்க சேலை எங்க எடுத்தாலோ, இந்த சுடிதார் எங்க எடுத்திருப்பா, தூத்துக்குடியில ஆடி கழிவு போட்டானோ, அதுக்குள்ள எங்க போட்டானோ, ஆராதனை உமக்கே அப்படின்னு நாங்க உயிரை கொடுத்து பாடும்போதும் அந்த சுடிதாரை பிடிச்சிட்டு அனுதினமும் எங்க போட்டானோ. நம்ம எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் எந்த கடையில் எடுத்தாள் என்பதே. எந்த கூட்டத்துக்கு போனாலும் சில டிக்கெட்டுகளை திருத்தவே நீங்க மனசுகள் சொல்லுதீங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன டிக்கெட் நான் தான். அந்திரேயா கூட்டத்தில் எல்லா ஜனங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்திரேயாக்கு மட்டும் ஒரே ஒரு அவன் கண்ணில் ஒரே ஒரு காட்சி தெரியுது. ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீன் வச்சிருந்தான். ஜீசஸ் சொல்றான், இங்க 5 அப்பம் ஒரு பையன் வச்சிருக்கான், 2 மீன் வச்சிருக்கான். ஆனா அது எனக்கே பத்தாது ஆண்டவரே. நான் கொஞ்ச நேரத்தில் அந்த பையன்கிட்ட என்ன செஞ்சிருவேன்? எதையாவது சொல்லி பிடிங்கிருவேன். அந்த பையன் எத்தனை வயசு பையன் தெரியல, அவனுக்கு எவ்வளவு வெயிட் சுமக்க முடியுமோ அவ்வளவுக்கு தகுந்தால சின்ன அப்பம் 5, சின்ன மீன் 2. ஆனா அந்த பையன் கையில் இருக்கிற வரைக்கும் அது சின்னதா தெரியுது. ஜீசஸ் காதுல கேக்குது, ஒரு சிறுவன் 5 அப்பமும் 2 மீன் வைத்து இருக்கிறான். ஜீசஸ் சொல்றாரு, அது என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஏசப்பா கையில போன உடனே அது பிரம்மாண்டமாய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இந்த சபையை பார்க்கிறதுக்கு நிறைய பேருக்கு தரிசனங்கள் புரியாமல் இருக்கலாம். இந்த சபையை குறித்த திட்டங்கள் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த புது ஆண்டில் இந்த ஊழியம் இன்னும் கர்த்தருடைய கரத்துக்குள் இன்னும் அதிகமாய் போகிறது, இன்னும் அதிகமாய் போகிறது. ஆண்டவர் இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்த உடனே அந்த அப்பமும் அந்த மீனையும் 5000 ஆண்கள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. அந்த அப்பத்தையும் மீனையும் 5000 புருஷர்கள் 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. அந்த சின்ன பையன் கொண்டு வந்த அந்த 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்க வேண்டியவரிடத்தில் கொடுத்த உடனே அது நிறைவாய் மாறுகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வழியை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை கொடுக்க வேண்டிய ஏசப்பட்ட கொடுத்துட்டீங்கன்னா நிறைவாக மாற்றுவார். அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். 11வது வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார்கள். போதும் சொல்லுங்க, வேண்டிய மட்டும் கொடுத்தார். சொல்லுங்க, வேண்டிய மட்டும். கொலையாடியில் தண்ணி பிடிக்கும்போது என்ன சத்தம் வருது? ரேஷன் கடையில் இலவச பொருள் போடுதான், கிடைக்கலன்னு என்ன சத்தம் வருது? இங்கே வர மாட்டுக்கு. சொல்லுங்க, வேண்டிய மட்டும். வீட்டுக்கு போறீங்களா? என்ன சொன்னீங்க? ஆமாம், அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, திருப்தி அடைந்த பின்பு. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேண்டிய மட்டும் கொடுப்பார், திருப்திப்படுத்தியும் அனுப்புவார். வேண்டிய மட்டும் கொடுப்பார், திருப்திப்படுத்தி அனுப்புவார். யாருக்கு ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுத்தாரு? தன்னை தேடி வந்தவங்களுக்கு. அல்லேலூயா. தன்னை தேடி வந்தவங்களுக்கு இயேசு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆண்டவர் வேண்டிய மட்டும் தருகிறவர். எத்தனை பேருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும்? உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்ததுனால உங்களுக்கு அது தெரியாது. எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1986, 87 அந்த காலகட்டங்களில் எங்கள் அப்பா வந்து அரசாங்கத்தில் நல்ல வேலை பார்த்த ஒரு மனுஷன், நல்ல அதிகமான வருமானங்களை வாங்கின மனுஷன். எனக்கு 4 சகோதரிகள், ஒரே பையன்தான் நான். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவுடைய ஒரே பையன். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பான்? இந்த காலத்தில் 3 லட்ச ரூபா பைக்கு கண்டிப்பாக வச்சுருப்பான் இல்லை? ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு மொபைல் கண்டிப்பாக வச்சுருப்பான் இல்லை? சீத்தாப்பழம் வச்சுருப்பான், ஏதோ ஒரு ஆப்பிள். 86, 87 காலகட்டங்களில் அரசாங்கத்தில் வீடு கொடுத்துருந்தாங்க அப்பாவுக்கு. பெரிய குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்பா நல்ல மதுபானத்திற்கு அடிமைப்பட்டுட்டார். 1980, 81, 82லலாம் தமிழ்நாட்டில் சாராய கடை அதிகமாக இருந்தது. அதில் அடிமைப்பட்டு மீள முடியாமல் வருகிற எல்லா வருமானத்தையும் சாராய கடை கொடுத்துட்டார். வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், எங்களை குறித்து ஒரு நினைவு இல்லாமல் எல்லாம் குடிச்சிட்டு வாங்குகிற சம்பளத்தெல்லாம் முடிச்சிருவார். அம்மா பக்கத்து வீட்டிலலாம் கடன் வாங்கி, அங்கே அப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் டியூட்டி பார்த்தாங்க. அங்கே மீன் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். யாராவது 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 வாங்கி மீன் வாங்கிட்டு எங்களுக்கு வச்சு ஒரு ரசமும் ஒரு மீனும். சத்துணவு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஒரு அரசாங்க வேலை பார்க்கறவுடைய ஒரு மகன், 4 பிள்ளைங்க. காக்கி கலர் ட்ரௌசர், வெள்ளை கலர் ஷர்ட்டு கொடுப்பாங்க சத்துணவில். எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவர் ஒரு பிளாக் கலரில் ஒரு செப்பல் கொடுப்பாரு, ஒரு பற்பொடி கொடுப்பாங்க, பல்பொடி கொடுப்பாங்க. இதை வாங்கிறதுக்கு, இதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாட்கள்.
இப்போல்லாம் டெய்லி முட்டை சத்துணவில். அப்போது எப்போவாது முட்டை இன்னைக்கு சத்துணவில் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிரும். ஏன்னா முட்டையை பார்க்கவே முடியாது நாங்கள்லாம். அப்போல்லாம் ஸ்நாக்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்கூலில் இன்ரோல் பீரியடில் எல்லா பையங்களும் நிறைய காசு வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா வாங்குவாங்க. நான் பார்த்துட்டே நிற்பேன். ஒரு கிலோமீட்டர் ஓடி ஒரு அரை கிலோமீட்டர் ஓடி போய் சர்பத்து கடையில், கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் அதை யூஸ் பண்ணி தூர போட்டிருப்பாங்களா எலுமிச்சம்பழம் தோல், அதை எடுத்து சாப்பிடுவேன். வேறு வாய்ப்பு இல்லை. யாராவது ஐஸ்க்கு வாங்கி தர மாட்டாங்களா? அப்போல்லாம் அந்த எதை சொல்லுவாங்க, குழல் அப்பளப்பூ. இங்கே என்ன பேர்? அப்பளப்பு தானே? அமெரிக்காவில் அப்பளப்பு தானா? ஓகே. அந்த அப்பளப்பூ 4 நாள் கொடுத்தா 5 அப்படி விரலில் போட்டுட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக திங்க வேண்டியது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு எதுவும் குறை உண்டா? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷவர்மா, கிரில் சிக்கன். இப்போ பிள்ளைங்க கேட்க, என்னம்மா ஒரே உப்பு மாவா போடுத, எப்பா பார்த்தாலும் இட்லி, இதை மட்டும்தான் உனக்கு உருப்படியா பண்ணத, நீ பைக்கிற சாம்பார்மே. ஆனா இட்லி எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் நாங்க பார்த்தோம். 5 பைசா பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அது கிடைக்காது. அப்பா குடிச்சிட்டு வந்து இரும்பு பைப்பால அம்மாவை 2 மணி நேரம் டெய்லி அடிப்பார். அம்மாவுக்கு தலை உடைஞ்சிருக்கு, அம்மாவுக்கு மூக்கு உடைஞ்சி, எலும்பு உடைஞ்சி மூக்கு எப்படி திரும்பி இருக்கு, உடம்பு எல்லாம். அக்காமார்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், எங்கள் அம்மா மேல் வஸ்திரங்கள் போடவே முடியாது, உடம்பெல்லாம் பிஞ்சிருக்கும் பைப்பை வச்சு அடித்து. 1 வாரம் கழித்து தான் எந்திப்பாங்க. ஆனால் டெய்லி அடிச்சிடுவார். ஒரு பூஜை அறை இருக்கும், அதில் போய் எங்கள் அப்பா என்ன கும்பிடுவார்னு தெரியாது, போய் கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற மந்திர வேலைகளையும் கற்றுக்கொண்டார். மந்திர வேலைகள்லாம் கற்றுக்கொண்டு இன்னும் பாவம் செய்ய ஆரம்பித்து, அப்பா செத்து போயிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வீட்டில் தொந்தரவு. நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்போம். வந்து அடின்னு அடித்து விடிய 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 தெருவாக ஓடுவோம், விரட்டுவார் அடிக்கிறதுக்கு. பக்கத்து வீட்டில எல்லாம் கெஞ்சுவோம், உங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு தங்கிக்கலாமா, உங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு தங்கிக்கலாமா. அவங்க பாவப்பட்டு கதவை திறந்து விடுவாங்க. ஓரமாக போய் உட்காந்து அம்மா மடியில் எங்கள் 4 பேரையும் படுக்க வச்சுட்டு அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற நேரம். வழிப்பே இல்லை, செத்துடலாமா, குடும்பமாக செத்துருவோம், இனி இந்த குடிகார மனுஷன் நம்மளால் பிழைக்கவே முடியாது. 18 வருஷம் அடி. சரி செத்துடலான்னா விஷம் வாங்குறதுக்கு காசு இல்லை. கப்பக்கிழங்கை, மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கப்பக்கிழங்கை அவிச்சு, அது கப்பக்கிழங்க பக்கத்து தோட்டத்தில் திருடி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. 3-4 வகுப்பு படிக்கும்போது பச்சை தண்ணீரை குடித்து 1 வாரம் உயிர் வாழ்ந்திருக்கிறோம். 1 வருஷம் அதே டவுசர் தான், வேற டவுசரே கிடையாது. எல்லாம் கிழிஞ்சிரும். எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க. பயந்து அந்த ஸ்கூல் பேக் எல்லாம் இப்போ கிடையாது. இப்போ தான் மாடல் பேக்கு. அப்போல்லாம் துணி கடையில் என்ன கொடுக்குறான்னு அந்த மஞ்சள் பை, அதுதான் எங்களுக்கு பை. ஸ்லேட் எல்லாம் பாதி உடஞ்சி இந்தியா மேப் மாதிரி இருக்கும், அதுதான் எங்களுக்கு ஸ்லேட்டு. எழுதுறதுக்கெல்லாம் சாக் பீஸ் எல்லாம் இருக்காது. ஆனாலும் சாப்பிட்றதுக்காக சரி அப்பாட்ட அந்த அடி வாங்காமல் வீட்டுக்கு அங்கே போயிடுவோம். வகுப்புகள் போச்சு, டெய்லி அப்பா அடிப்பார். தொந்தரவு தாங்க முடியாத நிம்மதி இல்லாத சூழல். எத்தனையோ நாட்கள் அப்பா வீட்டில் சாப்பாடு அம்மா பொங்கி யார்ட்டையாவது கடன் வாங்கி, இல்லை எங்கள் பாட்டி கொண்டு கொடுக்குற சாப்பாடை பொங்கி ஏதாவது ரெடி பண்ணிடுவாங்க. அப்பா வந்து குடிச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவார். வீசிட்டு சாப்பாடுல ஒரு முடி கிடந்தா 2 மணி நேரம் அடிப்பார். பெரிய துக்கம். தெருவாக ஓடி அடுத்த வீட்டில் 6 மணிக்கு காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறடைய மகன் பக்கம் ஒரு அடுத்த தெருவில் போய் இந்த கையை நிறைய வீட்டில் ஏந்தியிருக்கேன். காலையில் கதவை தட்டி நிற்பேன். அவங்க வந்து கதவை திறந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓஹோ
என்ன பெருசாக கொடுத்துட்டு போகிறாங்க? 1986 87 ஒரு பிளாக் டீ கொடுக்கறதுக்கு, இது குடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் போய் நின்றுருக்கேன். ஒரு கப்ப கிழங்கும் ஒரு பிளாக் டீ. 6 மணிக்கு போய் நிற்பேன், இப்படி நிற்பேன். அம்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்கிட்ட போய் கை ஏந்தக்கூடாது. பிச்சை எடுத்திருக்கேன் அந்த வீட்டில் போய் ஒரு பிளாக் டீ. நாட்கள் போச்சுது. ஒரே ஒரு நாள் இயேசு என்கிற வெளிச்சத்தை நாங்கள் அறியாமல் இருந்தோம். இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்பதை நாங்கள் புரியாமல் இருந்தோம். ஒரே ஒரு நாள் ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் இருந்து அம்மாவை போல ஒரு வெள்ளை சேலை கட்டிட்டு ஒருத்தங்க நடந்து வந்து சொன்னாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார். நாங்கள் சொன்னோம், எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களெல்லாம் அவங்க இயேசு நேசிப்பாரா? டெய்லி செத்துட்டே இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, உங்களை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். அன்றைக்கு தான் இயேசு என்கிற வெளிச்சம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு அழகான பைபிள் எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, இது சாதாரணமான புஸ்தகம் இல்லை, ஒரு நாள் வரும், இந்த புஸ்தகத்தை நீங்க வாசித்தா மட்டும் போதாது, அதை கை கொள்ளும் போது, அதன்படி வாழும் போது உங்க பிள்ளைங்க ஒரு நாள் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறவங்களா ஜீசஸ் மாத்துவார். வாழ்க்கை எல்லாத்தையும் தோல்வி. அவன் அம்மா அடிப்பட்டாலும் அந்த அம்மா எங்களுக்கு பைபிள் மட்டும் கொடுக்கல, டிபன் பாக்ஸில் கொண்டு வந்த சாப்பாடை கொடுத்தாங்க. சாப்பாடை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்கள் வீட்டில் டெய்லி சண்டை நடக்கிறது பார்த்து எங்களை கேவலமாக பார்ப்பாங்க, அருவருப்பாக பார்ப்பாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சீக்கிரமாக ஏதாவது நல்ல காரியத்துக்கு எங்கேயாவது போயிருந்தோன்னா சீக்கிரமாக அவனை போக சொல்லுங்க அந்த குடும்பத்தை. என்ன குடும்பம் இது? ஒரு 50 ரூபா கொடுத்து அனுப்பியா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபா தந்தாங்கன்னா அவ்வளோ பெருசு. 50 ரூபா தர மாட்டாங்களான்னு என்கிற நாட்கள் சொந்தக்காரங்களாம் கேவலமாக நினச்சாங்க. ஆனால் இயேசு என்கிற சொந்தம், இயேசு என்கிற ஜீவன், இயேசு என்கிற வெளிச்சம் எங்களுக்குள் வந்ததினாலே எங்கள் அம்மா ஆண்டவரை உறுதியாக படிச்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தமிழ் பண்டிட், மார்த்தாண்டம் காலேஜில் அந்த நாட்களில் தமிழ் பண்டிட் முடித்தவங்க, நல்ல தமிழ் புலமை பெற்றவங்க. ஆனால் வாழ்க்கை இப்படி வந்து மாட்டிக்கிட்டதுனால எங்கள் 5 வரை காப்பாற்றுறதுக்கே அவங்களுக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அந்த இயேசு என்கிற வெளிச்சத்தை எங்கள் அம்மா உறுதியாக படித்து பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிகாலை 4 மணிக்கு எஞ்சி பார்த்தா அம்மா முழங்காலுன்னு அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா பைபிள் படிக்காத இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாமல் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் 1987 இந்த கை இப்படி பிச்சை எடுத்தது ஒரு பிளாக் டீக்கு. ஆனால் 2007 இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். 2007 முழு நேரமாய் ஆண்டோடைய ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் முழு நேரமாய் ராஜாவின் ஊழியத்தை செய்ய இந்த அடிமைக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். 87 இருந்த நிலைய 2007 தலைகீழ கர்த்தர் மாற்றினார். பிரதர் சொன்னது போல 110 ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பிச்சை எடுக்கிறவர்களுக்கும் மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 50 கிலோமீட்டரில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தினமும் 110 பேருக்கு உணவு கொடுக்க இந்த ஏழையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வேண்டிய மட்டும் தந்திருக்கிறார், என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் நான் பெரிய குற்றவாளியாக இருந்தபோது இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்தார். இது நாளைக்கு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. மனசிலாயோ? இப்பவுமே சொல்லிட்டேன்னா நாளைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு பெரிய வேலை இருக்கு. இந்த தூத்துக்குடி கலெக்டர் என்னை தேடிட்டு இருக்காரு, ஒரு முக்கியமான வேலை. நாளைக்கு சொல்லுவேன்னு திருப்திப்படுத்தி எனக்கு வேண்டிய மட்டும் தந்தவர் உங்களையும் திருப்திப்படுத்தி வேண்டிய மட்டும் கொடுப்பார். ஹல்லேலூயா.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார். இயேசு ஜாதி பார்க்கிறவல்ல, மதம் பார்க்கிறவர் அல்ல, அழகு பார்க்கிறவர் அல்ல, படிப்பை பார்க்கிறவர் அல்ல. தன்னை நோக்கி உத்தம இருதயத்தோடு கூப்பிடுகிற எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த என் ஆண்டவராலே கூடும். ஒருவேளை நீங்களும் தரித்திரத்திலே, போராட்டத்திலே, கடன் பிரச்சனையிலே, நிந்தையில், அவமானங்களில் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த எளியவனை வாழ வைத்த இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் வாழ வைப்பார், உங்களையும் திருப்திப்படுத்துவார், உங்களையும் வேண்டிய மட்டும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கணும்? கண்மூடித்தனமா என்ன? ஒரு காசு 10,000 ரூபாய் தேவைப்படுது, ஒருத்தட போய் கேட்குறீங்க. உடனே அவர் சொல்றாரு, நாளைக்கு 8 மணிக்கு வீட்டுக்கு வாங்க. நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? 8 மணிக்கு தான் வர சொல்லியிருப்பாரு, நம்ம 5 மணிக்கு போயிடுவோம். ஏன்னா மனுஷன் மேலே நமக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஆனால் 8 மணிக்கு போய் நிற்பீங்க, அவர் வர்றது 10 மணிக்கு தான் வருவார். கேட்டு சொல்லுவார், இன்னைக்கு வர சொன்னேன், இன்னைக்கு வர சொன்னேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையை சொன்னேன், நான் இன்னி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். கடைசி சொல்லுவார், சாரி, உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியாமல் போச்சு. ஆனால் மனுஷனை நம்புகிற அளவுக்கு கூட நம்ம இன்னைக்கு கர்த்தரை என்ன செய்யலை. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். சபைக்கு எப்படி நற்செய்திகள் வாசிக்கப்பட போகுதோ, இந்த வருடத்தில் உங்களுக்கும் நற்செய்திகள் வாசிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேண்டிய மட்டும் கொடுத்தா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, வேண்டிய மட்டும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்பினார். திருப்திப்படுத்திட்டு சொல்றாரு 12வது வசனத்துல, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். எத்தனை அப்பத்துல எத்தனை மீன்ல 5000 பேருக்கு கொடுத்தாரு? 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன்ல 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? மிச்சம் வந்துட்டோ, எல்லாத்தையும் தூரப்படுங்க, எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதெல்லாம் தூக்கிட்டு. இந்த 12 வேற மேய்க்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, இதுல வேற மீதம் வேற, எல்லாம் தூக்கி தூரப்படுங்க. நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்போ நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லுகிறவர் அல்ல. தன் நாமத்தை அவர் வீணிலே வழங்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு துணிக்கைகள், மீதியானவைகளை துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, கர்த்தர் உங்களுக்கு மிகுதியாய் கொடுத்திருக்கிற, திருப்தியாய் கொடுத்திருக்கிறவைகளை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேர்த்து வையுங்கள். என்ன சொன்னீங்க? சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா. சேர்த்து வையுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேமிப்பை விரும்புகிறவர். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் வாசிக்கும் போது அதில் நிப்பாட்டி சொல்லுகிறார், ஒன்றும் சேதமாகாதபடிக்கு. எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் என் கையில் கொடுத்த போது 5000 புருஷர்கள் சாப்பிட பண்ணின நான். அவர் எவ்வளவு பேருக்கும் போஷிக்க வல்லமை உள்ளவர். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு. ஏங்க, அப்பத்தையே சேதமாகாம சேஃப்டி பண்ணவர் உங்களை சேதமாக விடுவாரா? ஹல்லேலூயா. வேஸ்ட் மறுநாள், இன்னைக்கு வாங்குற சாப்பாடை மறுநாள் வைக்க முடியுமா? அதையே கண்ணும் கருத்துமாய் சேமிக்கிற ஆண்டவர் உங்க மேல நினைவாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தன் சாயலாலே உங்களை சிருஷ்டித்தார்.
தன் ஆண்டவர் எப்படி அழகா இருக்கிறாரோ அவரே போல உங்களை படைச்சதுனால தான் நீங்க எல்லாரும் அம்புட்டு அழகா இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் சொன்னேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க. தன் சாயலால் உருவாக்கின ஆண்டவர் நம்மை சேதமாகாதபடி காப்பார். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் அம்மா சொன்னது போல, ஐயா சொன்னது போல விபத்துக்கள் சந்தித்திருக்கலாம், முடிந்து விட்டது என்று எல்லாம் நினைத்திருக்கலாம். இல்லை, இது முடிவு பெறாது. இந்த சபையில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது தேவன் கொடுத்த ஊழியம், இது தேவன் கொடுத்த திட்டம், இது தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறியே தீரும். ஒன்றும் சேதமாகாது, ஒன்றும் சேதமாகாது, ஒன்றும் சேதமாகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நம்ம யாருக்கும் தெரியாமலேயே கர்த்தர் பல முறை நம்மை பாதுகாத்திருக்கிறார். 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், பகலில் பறக்கும் அம்பு. கொள்ளை நோய்கள் எல்லாம் நாக்க பெருசா நீளமா தொங்க போட்டு முட்டை கண்ணு மாதிரி வச்சு ரோடா அலைஞ்சிட்டு இருந்தா நீங்க வீட்டு விட்டு வெளியே வருவீங்களா? சொல்லுங்க. ஆனா அது எல்லாம் நடமாடிட்டு தான் இருக்குதான். ஆனா அவைகளுக்கெல்லாம் நம்ம விலைக்கு பாதுகாக்கிறார். ஒன்றும் சேதமாகாமல் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களை சேதமாகாமல் பாதுகாத்தவர் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எவையெல்லாம் திருப்தியாய் கொடுத்தேனோ, எவையெல்லாம் வேண்டிய மட்டும் கொடுத்தேனோ அதை நீ சேதமாக்கி விடாதே, நீ சேர்த்து வைத்து விடு. சில குடும்பங்களுக்குள்ளே தரித்திரங்கள் போராடி கொண்டே இருக்கிறது. சில எவ்வளவோ தேவனுக்காக பிரகாசிக்கிற உங்க வாழ்க்கையில இன்னும் பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில மேன்மைகளை நீங்க இன்னும் அதை பத்திரப்படுத்தாம இருக்கிறதுனால சில சேதங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகி கொண்டே இருக்கிறது. எப்படி போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் விபத்து ஏற்பட்டதோ அதே போல இங்க இருக்கிற யாரோ ஒரு குடும்பத்திற்கு விபத்து ஏற்பட்டது உண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இதை மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறேன் பிரதர், பல போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறேன். சில குடும்பங்களுக்கு வெளியே அசுத்த ஆவியின் போராட்டங்களை நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க இருக்கும்போது இருக்கிற சமாதானத்தை உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே உங்களால பார்க்கவே முடியாது, உங்களால உணரவே முடியாது. செத்துடலாம், தற்கொலை பண்ணிடலான்னு கூட நினைச்சவங்க உள்ள உட்கார்ந்துருக்கீங்க. இனிமேல நான் வாழக்கூடாது, இனி செத்துறணும், இனி இந்த வாழ்க்கையை முடிச்சிடணும் என்று சொன்னவங்க கூட உள்ள உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார், உங்களை திருப்திப்படுத்துவார். சில தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி, கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி, சாவில நிரம்புறவங்க நிரம்புங்க. உங்க குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா தற்கொலையின் ஆவிகள், எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகள், எல்லா விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சிறை பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். போராடி 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கிரியைகளை நாங்கள் சிறை பிடிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். சில குடும்பங்கள் இன்றைக்கு கூட்டம் இந்த 16வது ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகை வைத்திருப்பது சபை புது வருடத்திற்குள் போகிறதுனால் மட்டுமல்ல, நீங்கள் இன்று மாலை கூட்டத்திற்கு வந்ததினால் சிலருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. சிலருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. சிலருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சகோதரி, உங்க வாலிப பையனை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்க பையன் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறான், தேவையில்லாத நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு இருக்கிறான். யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆவில நான் பார்க்கிறேன், ஆவில உணர்றேன். ரோடு பகுதியில் ஒரு 2 வீலர் விபத்தில் பாதிக்கப்படணும்னு சொல்லி உன் வாலிப பையனுக்கு விரோதமாக போராடுகிற ஒரு ஆவியை நான் உணர்றேன். இயேசுவின் நாமத்தினால இந்த தேவனுக்காக கர்த்தரை பார்ப்பதற்கு வார்த்தை கேட்க நீங்க வந்தபடினால உங்க பிள்ளைக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகிறது. உங்க பிள்ளை வந்து சொல்லுவான், அம்மா கொஞ்சம் அடிச்சிருப்பாம்மா,
கொஞ்சம் பைக்கில் மோதி இருப்பமான்னு இன்றைக்கு இரவு நீங்க போகும்போது போன உடனே உங்க பிள்ளை கூட சொல்லுவான், கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இங்க வராம இருந்திருந்தா நாம வரல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நாம வரல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்தது நல்லது. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வந்தது 3 நாட்கள் இந்த கூட்டத்தை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. அடிமை வந்ததுனால அல்ல, நாங்கள் நடத்துவதனால அல்ல, ஒரு ஸ்பெஷல் காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். பாஸ்டரையாவோ பிரதரோ அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவில ஒரு ஞாபகம், இங்க இருக்கிற எல்லாருடைய முகத்தை நீ பாரு. எனக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. யாரெல்லாம் வந்திருக்காங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, இங்கே இந்த பிரதரை பற்றி என்ன சொல்றாரு, இந்த சகோதரி குறித்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு யார் மேலே ஒரு அக்கினி விழும், யார் மேலே மஞ்சாட்டின் ஆவியை கர்த்தர் வைக்க போறார், யார் மேலே இன்னைக்கு விசேஷத்தை காரியம் செய்ய போறாருன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த 3 நாட்கள் இந்த 2 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக போகிறது. கர்த்தர் சிலருடைய கரங்களை பிடிக்க போகிறார். சிலருடைய வாழ்க்கைகள் வசப்பட போகிறது. தடைகளை தேவன் உடைக்க போகிறார். இது பிரதிஷ்டை நாளாக இருக்கலாம், இன்றும் நாளையும் இது பிரதிஷ்டை கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் எப்படி மாறப்போகிறது? சில வாலிபர்கள் ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பார்கள். தேவனுக்காக எழும்புகிற சேனைகளை கர்த்தர் இங்கிருந்து எழுப்ப போகிறார். மாற்றம் உண்டாகிறது. இப்பொழுது இந்த அபிஷேகம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறது. அசுத்தாவிகள் எல்லாம் இனிமேல் இருக்கவே முடியாது. அசுத்த வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாகி போகிறது. வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. இப்பொழுதே ஸ்டார்ட் ஆயிற்று, இப்பொழுதே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இப்பொழுதே மகிமை இறங்க ஆரம்பித்து விட்டது. வேண்டிய மட்டும் கொடுத்தவர், திருப்திப்படுத்தி அனுப்புகிறவர் மகத்துவங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை தயவா கேட்குறேன், இந்த வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. நான் ஆர்வமாக இருக்கிறேன் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை பார்க்கறதுக்கு. ஆமென். ஒருவேளை இந்த முதல் நாள் கொஞ்ச நேரம் உங்களுக்கு வித்தியாசமாக தோணலாம். ஆனால் போக 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 சிலருடைய கரங்களை கர்த்தர் பிடிக்க போகிறார். மறுரூபமாக்கப்பட போறீங்க. இந்த கூட்டத்தை யாராலும் மறக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய தன் கிரியைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் அளவில்லாமல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஹல்லேலூயா. தேவ மனுஷர்கள் நாங்கள் நிற்பதினால் அல்ல, கர்த்தர் வந்திருப்பதினாலே, கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருப்பதினாலே. ஆமென். ஹல்லேலூயா. வேண்டிய மட்டும் கொடுத்தவர் சொல்லுகிறார், ஒன்றும் சேதமாகாதபடிக்கு சேர்த்து வையுங்கள். எல்லாரும் பைபிள் சொல்லுகிறது, என்ன சேர்த்து வைக்கணும், என்ன சேர்த்து வைக்கணும்? எம்எல்ஏ வீட்டில், எம்பிக்கள் வீட்டில், பணக்காரங்க வீட்டிலலாம் ரூமா பணங்களாம். மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நடன கலைஞன் இல்லை, பல கோடிக்கு சொத்து, பல கோடிக்கு சொத்து. அவரு சீக்கிரமா செத்துறக்கூடாது, 100 வயசு வரைக்கும் வாழணும்னு 50 டாக்டரை வீட்டில் வச்சிருந்தாங்க. கண்ணுக்கு 2 டாக்டர் கண்ணு பார்க்கறதுக்கு, காது பரிசோதனை பண்ணி செக் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 5 பேர், 2 பேர், எல்லா உறுப்புகளுக்கும் 2 பேர், ஹார்ட்டுக்கு நிறைய பேர், ஃபுட்டு அவருக்கு சாப்பிட்ற சாப்பாடை செக் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய டாக்டர்ஸ். நிறைய பேர் சாப்பிட்ட பிறகு தான் இவரே சாப்பிடுவார். இவர் சொன்னார், நான் 100 வயசு வரைக்கும் வாழ்வேன். கடவுள் என்ன கடவுள், எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, எல்லா டாக்டர் தாண்டி தானே என் உயிர் போகணும். என் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் ஒன்றும் சேதமாகாதுல்ல. எல்லாருக்கும் டாக்டர், எல்லாத்துக்கும் டாக்டர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்கப், ஒரு நாள் சாப்பாடு, நல்ல டான்சர், சூப்பரான நிறைய ரசிகர்கள், வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க.
ஆனால் ஒரு நாள் தூங்கினவன் எழுந்திருக்கவில்லை. 50வது வயதில் மரித்து போனான். பணமோ, சொத்துக்களோ, வசதிகளோ, ஆடம்பரங்களோ நம்மை காப்பாற்றாது. நாம் நம்புகிற இயேசு நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய அழகு நம்மை காப்பாற்றாது. நம்முடைய வாழ்க்கை, நமக்கு இருக்கிற வசதிகள் நம்மை காப்பாற்றாது. பைபிள் சொல்லுது, ஒன்றும் சேதமாய் போகாதபடி சேர்த்து வைங்கள். என்ன சேர்த்து வைக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, வேகமாய் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம், திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடர் கண்ணமிட்டும் திருடுகிறதும். ஆண்டவர் உங்களுக்கு மிகுதியாய் கொடுத்ததை, வேண்டிய மட்டும் கொடுத்ததை நீங்க சேர்த்து வைங்கன்னு ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார். ஏன் என்ன சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு அக்கௌண்ட் நம்பர் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு எப்படி நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும்? இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உங்க வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு நீங்க சாப்பாடு பொங்குறீங்க. 5 பேருக்கு நீங்க ஒரு 400 கிராம் அரிசி போடுறீங்க. அந்த 5 பேர்ல நீங்க வைக்கிற சாம்பார் பிடிக்காம 2 பேர் சாப்பிடல, மீதி 3 பேர் சாப்பிட்றாங்க. அந்த 2 பேருக்கு சாப்பிடாத சோறும் வீணாகுது. நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு அரிசியில வருகிற சாப்பாடும் வேஸ்ட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேண்டிய மட்டும் கொடுத்த சாப்பாடு, சாம்பார், காய்கறிகள் எல்லாம் எங்க போகுது? எல்லாம் வேஸ்டா போகுது. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. நான் வேண்டிய மட்டும் கொடுத்ததை என் பிள்ளை சேதமாக்குறா. நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சேதமாக்கிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் தரித்திரத்திற்கு காரணங்கள் இதுவும் ஒன்று. நம்ம கர்த்தர் கொடுக்கறத வேஸ்ட் பண்றது. டைனிங் டேபிளில் பல வகைகளெல்லாம் வச்சிருப்போம். ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், எல்லாம் இருக்கும். வாழைப்பழம்லாம் ஒரு வாரத்தில் என்ன ஆயிரும்? அழுகி போயிடும். உங்க வீட்டுக்கு எத்தனை ஏழைகள் வருவாங்க, எத்தனை கஷ்டப்பட்டவங்க வருவாங்க, எத்தனை சொந்தக்காரங்க வருவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கூட கை நீட்டி எச்சு கையிட்டு என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாள் கூட ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பழம் வேஸ்டாக போதில்ல, யாருக்காவது கொடுக்கலாம்ல. நிறைய கிறிஸ்தவங்க செய்கிற தப்பு, நான் தூர போடுவேனே தவிர வேற யாருக்கும் கொடுத்துட மாட்டேன். கர்த்தர் எல்லாம் பார்க்கிறார். 13 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்துக்கு மதிப்புள்ள ஒரு பெரிய பணக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளைக்கு அவருக்கு வருகிற லாபம் மட்டும் 9 லட்சம். அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய லாபம். என்ன செய்வார் தெரியுமா? எம்எல்ஏ, எம்பி, டாக்டர்ஸ், வக்கீல், பணக்காரங்க எல்லாருக்கும் 10 கிராமுக்கு தங்க காசு செஞ்சு எல்லாருக்கும் கொண்டு கொடுப்பார். எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு கொடுப்பார். ஏன் கொண்டு கொடுப்பாரு தெரியுமா? தன்னை எல்லாரும் பெருசா பேசணும். யாராவது கோயில் கொடைக்கு போய் அமௌண்ட் கேட்டாங்கன்னா 50,000 ரூபாய் ரெசிப்ட் போடுவார். ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் வாங்குற நகைகள் வாரத்துக்கு 3 முறை நகை எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எடுக்கிற நகை ரேட் என்ன? 10 லட்சம் ரூபாய்க்கு நகை. என்ன நகை எங்க கிடக்குன்னு அவரால் தெரியவே தெரியாது. எல்லாருக்கும் தேவையில்லாம இப்ப அரசியல்வாதி வராங்க, ஒரு 10 வேன்ல நாங்க போறோம்னு அவர்கிட்ட கேட்டா அவர் 20 வேனுக்கு காசு கொடுப்பார். எதுக்கு? எல்லாரும் தன்னை பெருசா பேசணும். இதுல கிறிஸ்தவங்க, இதுல பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போறவங்க. ஆனா இப்ப நாள் போக 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 16 ஆண்டுகளுக்குள்ளாக
இப்போ அவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? தேவன் வேண்டிய மட்டும் கொடுத்தார், தேவன் திருப்தியாய் கொடுத்தார். ஆனால் ஒன்றையும் அவர்கள் சேர்த்து வைக்காம சேதப்படுத்தினாங்க. இப்போ யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பீங்களா, எனக்கு ஒரு 200 ரூபா கொடுப்பீங்களா, எனக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பீங்களா பிரதர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு பொருட்களையும் விற்கிற அளவுக்கு ஆயிற்று. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுப்பதை எவன் ஒருவன் காத்து கொள்ளுகிறானோ, நான் கொடுக்கிறதை எவன் ஒருவன் சேதமாகாமல் பிரயோஜனப்படுத்தி செலவு பண்ணுகிறானோ, அவனுக்கு தான் உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு 1 தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்து. 5 உள்ளவன் அழகாய் சேதமாக்காமல் 10 ஆக்கினான். 2 வாங்கினவன் 4 ஆக்கினான். 1 வாங்கினவன் சேதப்படுத்திட்டான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், கஷ்டப்பட்டவர்களுக்கும், மிஷினரிகளுக்கும், விதவைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத காரியங்களை நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கிறீங்க? இந்த பிரதிஷ்டை நாள் அன்று 16வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நீங்களும் நானும் நமக்குள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு மிகுதியாக கொடுத்ததை நான் இனி சேதமாக்க மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கிற வருமானங்களை கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, சபைக்கு கொடுப்பேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ சாதம் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ பணங்கள் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம். என்னைக்காவது பைபிள் சொல்லுகிறது, கைமாறு ஒருத்தன் திருப்பி செய்வான்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு என்ன செய்யாத, ஹெல்ப் பண்ணாத. உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது தெருவோரங்களில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கூப்பிட்டு என்ன செய்யுங்க, அப்படி தான் பைபிள் சொல்லுது. என்னைக்காவது பரலோகத்தில் இன்னைக்கு உங்கள் பேரில் எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கீங்க? கர்த்தர் எவ்வளவு மிகுதியாய் கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் பேரில் பரலோக அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் என்ன, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க? கர்த்தர் எவ்வளோ கொடுத்துருக்கிறார், என்ன செஞ்சீங்க? நீங்கள் அந்த பிரதருக்கெல்லாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நான் இவனுக்கு நிறைய கொடுத்தேன், இவன் விக்கிரகத்துக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டான். யாராவது விக்கிற கோயிலுக்கு இவன் கொடுத்துருக்கிறான் மிகுதியா. தேவையில்லாமல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் காயின், தங்க கோல்டு காயின், எவ்வளவு எல்லாம் போச்சு, எல்லாம் மிகுதியா. இவர் கார் ஏறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி கார் ஏசியில் ஆன் ஆகி ஏசியில் ஓடிட்டு இருக்கோம். ஐயா நல்லா கூலான பிறகு தான் காருக்குள்ளே ஏறுவார். என்ன யாருக்கும் பணத்தை கொடுத்து அடிமையாக்கணும், எல்லாரும் என்ன பிரபலமாக நினைக்கணும். இன்னைக்கு அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா பரிதாபம். பிரபலமாய் துடித்தவர்கள், பணக்காரர்களைப் போல வேஷமிட்டு பணக்காரமாய் துடித்தவர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மனுஷன் பெருமையா வாழ்ந்தான். மனுஷன் கடைசி உடம்பெல்லாம் புழு அரித்து, உடம்பு அவர் படுத்திருக்கிற இடத்துலலாம் செவர்ல புழு ஏறுமா, கட்டில் முழுவதும் புழுக்கள். தன்னை பெரியவனாய் காட்டி வேலை பார்க்கிறவங்களாம் காலிட்டு எட்டி மிதிப்பாராம். சம்பளம் கேட்டு வந்தா, வேலை பார்த்த கூலியை கேட்டு வந்தா எப்படி மிதிப்பாராம், ஓங்கி மிதிச்சு தள்ளிடுவார். வயசானவங்க அழுவாங்களாம், நான் வேலை பார்த்து தானே கேட்கிறேன், எப்படி மிதிக்கிறியே. எந்த காலு ஏழைகளை எட்டி மிதிச்சுதோ அந்த விரல்ல தான் சின்ன புண்ணு வந்துதான். ஒரே வாரத்தில் விரல் அழுகிட்டு, 2வது வாரத்தில் பாதம் அழுகிட்டு, 3வது வாரத்தில் கால் அழுகிட்டு, ஒரே மாசத்துல உடம்பு அழுகிட்டு. ஆமா, உடம்புக்கு ரூமுக்குள்ள இருந்து சத்தம் போட்டு அழுவாராம். அவருக்குன்னு ஒரு கட்டில், எல்லா சொத்தையும் வித்தாச்சு. வித்து ஹாஸ்பிட்டல்ல காட்டினா ஒன்னும் சுகமாகல. உடம்புல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் புழுக்கள் வருமா. அந்த அவர் சொல்லுவாராம், ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. நல்லா இருக்கும்போது மனைவியை போட்டு அடின்னு அடிச்சு தனக்கு வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கேவலமா செலவு பண்ணிட்டாரு. ஆமா, இப்ப எதுக்கு தெரியுமா அழுறாராம்? அந்த அவங்க மனைவி என்ன செய்யணுமா தெரியுமா? கொதிக்கிற வெந்நிய, ஒரு 5 லிட்டர் வெந்நிய தூரமா இருந்து அந்த மனுஷன் மேல வீசணும். வீசினா உடம்பெல்லாம் இருக்கிற புழு கொஞ்ச நேரம் என்ன செய்யும், அப்படி செத்து போகும். அவர் 1/2 மணி நேரம் அழாம இருப்பார். அதுக்கு தான்
அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன ஆயிரும்? புழுக்கலாயிரும். திருப்பி அழுவாராம். கிட்ட போக முடியாது, கிட்ட போக முடியாது. இதே ஐ கிரவுண்ட்ல தான் அந்த மனுஷன் செத்து போனான். உடம்பெல்லாம் அள்ளி கடைசி மிஞ்சினது என்ன தெரியுமா? உதடு மட்டும், மீதி எல்லாம் புழு சாப்பிட்டுட்டு. நமக்குள்ள எவ்வளோ பெருமை, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன். எத்தனை பேரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறோம், எத்தனை ஏழைகளை. பைபிள் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நீ நல்லா படிக்கிறது உன் திறமை இல்லை, கிருபை. உங்க பிள்ளைங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்களா? நீங்க போயிட்டு வரீங்களா? வந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி ஜெபம் பண்ணுங்க. வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு வெளியே போங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி குடிங்க. சாப்பிடுறீங்களா? ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. கர்த்தர் ஒரு ஷர்ட் கொடுக்குறாரா? ஜெபம் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒரு மைக் கொடுக்குறாரா? உங்களுக்கு ஒரு பைக் கொடுக்குறாரா? சின்ன உதவியோ பெரிய உதவியோ, அது எல்லாம் யாரால வந்தது? கர்த்தரால வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நான் எல்லாம் சாதிச்சிருவேன், நான் அப்படி நடத்துருவேன், எனக்கு தாரதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவேன்னு ஒருவேளை உங்க மனசுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால், இந்த பிரதிஷ்டை நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒன்றுமில்லை, நான் அப்ரோஜமானவன், எல்லாம் கர்த்தருக்கு. கர்த்தர் உங்களுக்கு தந்த வேண்டி மட்டும் தந்ததை ஏழைகளுக்கு விதைங்க, ஊழியத்துக்கு விதைங்க, சபைக்கு விதைங்க, தரிசனத்துக்கு விதைங்க. ஹல்லேலூயா. என்ன சார் கொண்டு வந்தோம், என்ன சார் கொண்டு போக போறோம்? உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. பிரசங்கி சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நமக்குள்ள நிறைய எண்ணத்தை கொண்டு வருவான். நீ உழைக்கிறல்ல, எவ்வளவு பணம் வச்சிருக்க, இதெல்லாம் ஊழியத்துக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் சபைக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் தரிசனத்துக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் ஜெபமலையில சிறுவர் நடத்துறாங்களே அதுக்கு கொடுக்கணுமா, நிறைய எண்ணங்களை கொடுப்பான். நீங்க சொல்லணும், எனக்கு கொடுத்தது கர்த்தர். உங்க பொக்கிஷங்களை ஒன்றும் சேதமாகாம இருக்கணும்னா நீங்க பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். பெருமை வேண்டாம் சார், மனமேட்டிமே வேண்டாம் சார், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பிரபலமான ரவுடிகள் அண்ணன்மார்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மருமகன் தலை வெட்டப்பட்டு செத்து போயிட்டான். என் கூட இருந்த பல மாவீரர்கள் செத்து போயிட்டாங்க. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பிரபலமானவங்க, என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கிற பிரபலமானவங்க எல்லாம் பெருசா பேசுறாங்க. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சார். நானும் அதே வருஷத்தில் சாக வேண்டிய இருந்தேன் சார். என்ன நிறைய பேர் பிளான் போட்டாங்க சார். ஆனா கிருபை பாதுகாத்தது. எங்கேயும் நான் தனியா போகவே முடியாது, எங்கேயும் தனியா போக முடியாது. என் கூட 70 பேர் இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவேன், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தனியா 20 பேரை சமாளிப்பேன். அசுத்தா, கொலை வெறியும் ஜாதி வெறியும் எனக்குள்ள பீடிக்கப்பட்டிருந்தது. யாரும் நெருங்க முடியாது. ஆனா அன்னைக்கு யாரும் தனியா எங்கேயுமே நிற்க முடியாது. சினிமா தேட்டருக்கு போனாலும் எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கணும். டீ கடைக்கு போனாலும் நிம்மதியாக டீ குடிக்க முடியாது. எப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்போ பெரிய பெரிய எதிரிப்படைகள் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 19 வருஷம் தனியாக தான் போயிட்டுருக்கேன். வெளிநாட்டுக்கும் தனியாக தான் போகிறேன். தமிழ்நாட்டில் 29 மாவட்டத்துக்கும் தனியாக தான் போகிறேன். யூதா கோத்திரத்து சிங்கம் என்னை பாதுகாத்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமலேயே எத்தனையோ பேர் என்னை கொல்றதுக்கு பிளான் பட்டது உண்டு. ஆனால் கிருபை சார் நடத்துகிறார் சார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் எல்லாம் சோப்பலாங்கி இல்லை, கிறிஸ்தவன் எல்லாம் சோத்துக்கு வந்தவன் இல்லை,
மிருகமாய் இருந்தவனை சிலுவையில் மரித்த இயேசு மனிதனாய் மாற்றினார். ஏதோ கிடைக்குமான்னு வரல, அவரே பொக்கிஷமாய் கிடைத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, ஒரு இனிய மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மிருகம் போல் இருக்கிறவர்களை மனுஷனாய் மாற்றுகிற மார்க்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் நிறைய உடைச்சார். 19 வருஷம் நிறைய உடைச்சார். இன்னும் உடைக்கிறார், இன்னும் உடைப்பார். என்னை இன்னும் கற்றுக் கொடுப்பார். என்னைக்கு பரலோகத்துக்கு போகிறோமோ அன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போதான் புரிந்து பார்க்குறேன், எவ்வளோ சேட்டை பண்ணிட்டோம் சார், எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளவு வேகம், எத்தனை உயிர்கள் கண்ணுக்கு முன்னாடி சார் போச்சு சார், என்னால் போச்சு சார். இந்த கைகளில் ரத்தம் என்ன பார்க்க அப்படி தெரியல, தெரியல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், ஒரு பழையவைகளையும் பார்க்கவே விட மாட்டார். நம்முடைய எந்த ஸ்டைலையும் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இருந்த ஸ்டைல் வேற. சிரிக்க தெரியாது, கைதான் பேசும், இல்லைன்னா டூல்ஸ் தான் பேசும். ஆனால் வாழ்க்கையை மாற்றினார். 14 வருஷம் சார் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்க வேண்டிய இருந்த என்ன இயேசு தேடி வந்தார். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு, உங்கள் அழகான முகத்தை பார்க்கறதுக்கு, இந்த சபைக்கு வர்றதுக்கு, பாஸ்டரையும் பாஸ்டரையும் பார்க்கறதுக்கு, சகோதரியும் பார்க்கறதுக்கு 19 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வெளியே கொண்டு வந்துட்டார். இங்கே வந்திருக்கேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். உங்கள் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. கர்த்தர் பாதுகாத்தார் ஜீவனோடு. இப்போ நினச்சி பார்ப்பேன், எத்தனையோ பேர் செத்தது மாதிரியான செத்துருக்கணும். ஆனால் ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாரையும் விட நாம் நல்லவனும் இல்லை, பெரியவனும் இல்லை, வசதியானவனும் இல்லை, எதுவும் இல்லை. ஒன்னே ஒன்று, கிருபை, அப்பாவுடைய தயவு. அப்பா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ. ஆமென். அந்த கிருபை எத்தனை பேருக்கு தேவை? ஆமென் சொல்லுங்களேன். அவர் வேண்டிய மட்டும் தந்ததை நீங்கள் சேர்த்து வைக்கணும். மேட்டிமையை விட்டுறணும், பெருமையை விட்டுறணும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் பைபிள் சொல்லுது, நாளைக்கு வருவியான்னு உன்னை பார்த்து கேட்டா சொல்லு, வருவேன்னு சொல்லாத, கர்த்தருக்கு சித்தமானா வருவேன்னு சொல்லு. எப்படி இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டாங்கன்னு என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் வந்துடுவேன், நான் வந்து சேர்ந்துருவேன். கண்டிப்பாக சேர்ந்துருவோம். சொல்லணும், கிருபை சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லணும், கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கேன். பிள்ளை எப்படி படிக்கி? ஐயோப்பா என் பிள்ளைக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு சொல்லாதீங்க, அடுத்த முட்டை மார்க் எடுக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையால் நல்லா படிக்க. ஆமாம். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தோல்வி மதிப்பெண்ணை போட்டு வச்சுருக்காங்களோ, அவங்க போட்டது போல உங்கள் வாழ்க்கை இருக்காது. நம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கு. அவர் பார்ப்பார் சார். ஆமாம். உலகத்தான் ரவுடிகள், ஜாதி தலைவர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், உறவினர்கள் எனக்கு பல மார்க் போட்டாங்க சார், முடிஞ்சிடும், 20 வயசுல செத்து போயிடுவான், 25ல் செத்து போயிடுவான், இவங்கெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சுது சார். 27 தான் சார் புது வாழ்க்கையை பிறக்குது. எப்போ இவன் முடியுதுன்னு சொல்கிறானோ இவர் சொல்கிறாரு, ஏப்பா இன்னும் முடியலை சாம்சன், இனிதான் உனக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. எப்போ முடியும்னு உலகத்தை நினச்சான், எனக்கு 27ல் ஸ்டார்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. வெற்றி சிறக்க பண்ணுவார். வேண்டிய மட்டும் கொடுத்ததை கர்த்தருக்கு சேர்த்து வைங்க. 2வது ஒரு வசனத்தை வேகமாக நம்ம வாசிப்போம். ஆண்டவர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். மனம் கசந்து மிகவும் அழுது
போதும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க சேதமாக்காம தாழ்மையோட சேர்த்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்க. ஆண்டவருடைய பணிக்கு உங்க கரங்கள் நீங்க தூக்கி பிடிக்கணும். ஆரோனும் ஊரையும் போல நீங்க கூட நிற்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, அன்னாளுக்கு பைபிள் சொல்லுகிறது, அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். எல்லா பக்கம் அவளுக்கு நிந்தை, அவமானங்கள், பரிகாசங்கள். வருடத்திற்கு ஒரு முறை பாரம்பரியமாய் சபைக்கு வருவாள். எல்லாரும் வந்தது போல வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு வருடத்துக்கு ஒரு முறை வருவாள். அது அவளுக்கு பெரிய திருப்தி. வருஷம் வருஷம் போனோம், ஆண்டவரை ஆராதிச்சிட்டோம், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவளுக்கு இன்னும் பிள்ளை இல்லை. ஆனால் ஒரே ஒரு நாள் அவளுக்கு புத்தி தெளிந்தது. கணவர்கிட்ட சொல்றா, தன் இயலாமையை சொல்றா, அவன் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. பக்கத்து வீட்டில் சொல்லியிருப்பா, புரிந்து கொள்ளலை. வீட்டுக்குள்ளேயே நிந்தை, அவமானங்கள், பரிகாசங்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, என்றைக்கு சொல்ல வேண்டியவரிடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொண்டாளோ, அதுவரைக்கும் ஆலயத்துக்கு வந்தவள் தான், அதுவரைக்கும் யெகோவா தேவனுக்கு பலி செலுத்தியவள் தான். ஆனால் அவளுக்கு அதுவரைக்கும் புரியவில்லை, இவரால் தான் நமக்கு அற்புதம் நடக்கும் என்று அவள் தெரியவில்லை. ஆனால் புரிந்து கொண்டாள், தன் கண்ணீரால் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காததை அவரிடத்தில் கேட்டு சேர்த்து கொள்ள முடியும் என்பதை அவள் என்றைக்கு ஆலயத்திற்குள் வந்து கண்ணீர் வடித்தாளோ, அந்த கண்ணீரில் அவள் பெற்றுக்கொள்ளாததை அவள் சேர்த்து கொண்டாள். ஆமென். முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு தந்ததை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று சேர்த்து வையுங்கள். 2, உங்கள் கண்ணீரின் ஜெபத்தினாலே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்தான். யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நம்ம கண்ணீரின் ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். நமக்காக ஜெபிக்கிறதை விட அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது, அந்த ஜெபத்தில் உங்களுக்கு வர வேண்டியதை நீங்க சேர்த்து கொள்ள முடியும். ஒண்ணுமே இல்லாத நாள் எப்போ கண்ணீர் வடித்தாளோ தனக்கு வர வேண்டியதை அனைத்து சேர்த்து கொண்டாள். இன்னைக்கு தேசத்தில் எவ்வளோ அக்கிரமங்கள், எவ்வளோ பாவங்கள், சாபங்கள், அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது. சார், என்னைக்காவது ஒரு மணி நேரமாவது நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா சார்? என்னைக்காவது சிறைச்சாலையில கஷ்டப்படுகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பெரிய ஹால் சார், ஜெயில பெரிய ஹால்ல 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரை காலையில் 6 மணிக்கு திறந்து விடுவாங்க, திருப்பி 6 மணிக்கு அடைப்பாங்க. 6 மணி டு 6 மணி வரைக்கும் 6 பாத்ரூமை 1000 பேர் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நைட்டு 6லேருந்து காலை 6 வரைக்கும் இந்த 1000 பேருக்கு ஒரே பாத்ரூம் தான். அந்த பாத்ரூமுக்கு கதவு இருக்காது, லைட் இருக்காது. ஏன்னா கைதிகள் என்ன செஞ்சிருவாங்க? சூசைட் பண்ணிடுவாங்க. லைட் இருக்காது, கதவு இருக்காது. தார் போட்ட தரைகளில் படுத்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் கட்டின சிறைச்சாலைகள் அப்படி தான் வச்சுருக்காங்க. தார்கள் ஊற்றி மேலே சிமெண்ட் பால் ஊற்றிருக்காங்க. அது வெயில் நேரத்தில் கதன்னு கொதிக்கும் போது அதில் படுத்திருக்கிற கைதிகளுடைய ரத்தம் எல்லாம் அந்த தாரை என்ன செஞ்சிடும்? குடிச்சிடும். ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்தம் அதிகமாக இருந்தால் தானே இவன் கோவப்படுவான், கோவப்பட்டா தானே கொலை பண்ணுவான். ஜெயிலில் என்ன செஞ்சிடலாம்? எல்லாத்தையும் அடைக்கலாம். இன்னைக்கு பெண்கள் சிறைச்சாலையில் எவ்வளோ பெரிய பாவம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? டாக்டர் படித்த, லாயர் படிப்பு முடித்த, டீச்சர் ட்ரைனிங் முடித்த, டீச்சர் வேலை பார்த்த பல்லாயிரக்கணக்கான படித்த தங்கச்சிமார்கள் இன்னைக்கு பல குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள லெஸ்பியன் பாவத்திற்கு உட்படுத்தப்படுறாங்க. ஒரு பெண் சிறைச்சாலைக்குள்ள போனான்னா அங்க இருக்கிற முன்னாடி இருக்கிற சீனியர் ரவுடி, பெண் ரவுடிகள் காலை அமுக்கி விட சொல்லுவாங்க, சாப்பாட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அடிப்பாங்க, வேதனைப்படுத்துவாங்க, அருவருப்பா நடத்துவாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்தியாவில் மட்டும்
5 லட்சம் அக்காமார்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கான். 5 லட்சம். வயசு என்ன தெரியுமா? 40 வயசுக்கு உட்பட்ட அக்காமார்களுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு கர்ப்பப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை தெரியுமா? இந்தியாவில் வருடத்திற்கு 1.5 லட்சம் பேர். 1.5 லட்சம் பேர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் மட்டும். திருவனந்தபுரம் கேன்சர் சென்டரில் போய் பார்த்தா தெரியுது, பிறந்த பிள்ளையிலிருந்து 16 வயது வரைக்கும் பிள்ளைகள் இருக்கிற ஒரு 20,000 பிள்ளைகளுக்கு பிளட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னி கேன்சர். ஒரு நாளைக்கு 2000 பேர் அட்மிட் ஆகுறாங்க, 2000 பேர் இறந்து போறாங்க. மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா கரூர்ல இருந்து ஒரு நாள் ஃபோன் போட்டாங்க. சொன்னாங்க, உங்க நம்பர் கிடைச்சு பிரதர், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுவீங்களா? என்னன்னு கேட்டேன். சொன்னாங்க, எனக்கு 29 வயசு, எனக்கு 2 வயசுல ஒரு பாப்பா இருக்கிறா, திடீர்னு தெரியல உடம்புல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு செக் பண்ணி பார்த்தா மார்பக கேன்சர் 4வது ஸ்டேஜ் ஆயிட்டு, புண்ணாயிட்டு பிரதர், நீரா வருது. 150 ஊசிய ஒரே நேரத்தில் நெஞ்சில வச்சு 24 மணி நேரம் குத்துனா எப்படி பிரதர் வலிக்கும்? அது மாதிரிதான் பிரதர் வலிக்குது. அவங்க சொன்னாங்க, போன் அட்டன் பண்ணும்போது சொல்றாங்க, ஐயோ பயங்கரமா வலிக்குது, வலி தாங்க முடியல. 20 நிமிஷம் அழுது இருக்கிறாங்க. அழுத பிறகுதான் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா சொன்னாங்க, என் மார்பகத்துல கேன்சர். என்னால வலி தாங்க முடியல பிரதர், என்னால வலி தாங்க முடியல, என்னால வலி தாங்க முடியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி விட்டா தூங்கிடுவாங்க. அடுத்து 1 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணி விட்டீங்க, 1 வாரம் வலி இல்லை, திரும்பவும் வலி வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போறேன், மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் ஒரு நாளைக்கு 2000 பேர் செக்கப்புக்கு வருவாங்களாம். கண்ணீர் அஞ்சலி வாழ் போஸ்ட தூத்துக்குடியில் எங்கேயாவது நான் பார்த்தேன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தேன்னா வயசை பார்ப்பேன். இப்போ உங்கள் ஊருக்குள்ளே வரும்போது கூட ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த வயசு 45 வயசு, அகால மரணம்னு போட்டிருந்தாங்க. நினச்சி பார்த்தேன், இந்த அண்ணன் எங்கே ஆண்டவரே போயிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவரா? ரட்சிக்கப்படலான்னு நரகத்துக்கு போயிருப்பாரு. நரகம் எப்படி இருக்குமா? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். ஐயோ ஐசப்பா, விபத்தில் ஒரு தம்பியை பார்க்குறேன், ஸ்பீடாக போயிருக்கிறான், லாரியில் அடித்து இன்ஜினில் போய் மாட்டிக்கிட்டான், அப்படியே ஸ்பாட் அவுட். 40 வயசு நிரம்பிய ஒரு அண்ணனை ஆக்சிடென்ட்ல லாரி ஏறி போய் கடைசி உடம்பே கிடைக்கல, வலிச்சு எடுக்கிறாங்க. ஐயோ என் ஜனம். கேன்சர் வியாதினால் ஒரு கூட்டம், HIV வியாதினால் ஒரு கூட்டம், தற்கொலையினால் ஒரு கூட்டம், கொலை செய்யப்படுகிற ஒரு கூட்டம், விபத்தினால் ஒரு கூட்டம். ஐயோ என் ஜனம் கூட்டம் கூட்டமா சாவுது. என் ஜனம் நரகத்துக்கு போகுது. என் ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி பார்ப்பாங்கன்னா அவங்க தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நம்மளை ரட்சித்திருக்கிறார்? எதுக்கு தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொலை செய்யப்பட வேண்டிய இருந்த என்ன கிருபையா 19 வருஷம் பாதுகாத்து ஊழியத்தில் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் பெருமையா வாழ்றதுக்கு அல்ல, கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம் எதுக்கு தெரியுமா? அந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? அந்நிய பாஷை. ஆண்டவரே என் ஜனங்களை காப்பாத்துங்க ஐயா, என் ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஐயோ என் ஜனங்கள் விபத்தினால பாதிக்கப்படுறாங்க, வியாதியினால பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கூட பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நொடி கூட எத்தனையோ பேர் மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் உயிருக்கு போராடிட்டு. உங்க கண்ணீர், உங்க ஜெபத்தில் ஒரு சொட்டு கண்ணீராவது நீங்கள் வடித்ததுண்டா? 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் காத்திருந்ததுண்டா? நீங்க சொல்லணும். ஒரு ஊழியக்காரர் அழகா சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் என் வீட்டை நான் தாண்டுவதில்லை, வேதத்தை நான் வாசிக்காமல் நியூஸ் பேப்பர் வாசிப்பதில்லை, ஜெபமும் வேதத்தை வாசிக்காமல் நான் ஒரு நாளும் சாப்பாடு சாப்பிட்டதில்லை. நாம சாப்பிட்ட பிறகுதான் எல்லாமே செய்கிறோம்.
ஒரு தீர்மானம், இந்த பிரதிஷ்டை நாள் என்று நம்ம சொல்ல போறோம். உங்க சமூகத்தில் 1 மணி நேரமாவது காத்திருக்கிற அந்த அபிஷேகம், வேதத்தை தியானிக்கிற கிருபைகள், ஆண்டவருக்காக, ஆண்டவரை இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்காக எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்களேன், சின்ன சின்ன கஞ்சா பொட்டலம் 50 ரூபாய், நம்ம ஏரியாவில் 70 ரூபாய். அந்த கஞ்சா குடிச்சிட்டு எத்தனை சின்ன பிள்ளைங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டுட்டாங்க. ஏன் என் ஜனம் இப்படி இருக்கு? என் ஜனம் ஏன் இப்படி அழியுது சார்? பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க சார். 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் என்கிற நோய் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதே இல்லை சார். சுகர் தெரியுமா சார்? சுகர்னால பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் காலை இழந்து, கை இழந்து, உடம்பு இழந்து இன்னைக்கும் சுகர் நோயில வலினால துடிச்சுட்டே இருக்காங்க. சொல்றாங்க, எப்படியாவது ஊசி போட்டு என்ன கொல்லுங்க, வலி தாங்க முடியல. பிள்ளைகள் பிறக்கும் போதே சுகர் வியாதியினால் பிறக்கிறது. கண்கள்ல சுகர், பிறக்கிற பிள்ளைகள் உறுப்புகள் இல்லாமல் பிறக்கிறது, பின்தலை இல்லாமல் பிறக்கிறது, காது இல்லாமல் பிறக்கிறது. எத்தனை சாபம், எத்தனை பாவம் தேசத்துல. ஏன்னா திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். நிறைய பேர் ஆவில உணர்றேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது, உங்க தம்பியா நீங்க நினைச்சுக்கிடுங்க. ஆவில உணர்றத சொல்றேன். நிறைய பேர் ஜெப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பின்னாடி நிக்கிறத நான் பார்க்கிறேன். ரொம்ப பின்தங்கி போய் இருக்கிறதை ஆவில தெளிவா பார்க்கிறேன். ஒரு ஜெப ஆவி இன்றைக்கு உங்களை பற்றி பிடிக்கட்டும். இந்த பிரதிஷ்டை நாளன்று அன்றைக்கு பலிபீடத்தில் இறங்கிய தேவ அக்கினி இன்றைக்கு உங்க ஜெப பலிபீடத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே என்று பிரதிஷ்டை நாளன்று தேவனுடைய அழுகுரல் இன்றைக்கு உங்க சிரசின் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, நீங்கள் கண்ணை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு என் கண்ணை திறந்து என்ன பாருங்க. பொக்கிஷங்களை கத்தருக்கென்று, கத்துடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று நீங்கள் சேர்த்து வைக்கணும். உங்கள் கண்ணீரின் ஜபத்தால உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கத்தட்டிருந்து வாங்கி சேர்த்து வைக்கணும். சார், பல கோடி சாதிக்க முடியாததை முழங்கால் போடுகிறவனால் சாதிக்க முடியும். உங்க கண்ணீர் பல காரியங்களை சாதிக்கும். ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். ஓ சோத்திரம். ஒருவேளை ஆவியானவர் கீழே இறங்கி வந்து சிலரை குறிப்பாக ஜபிக்க ஏவுவாரானால் இடம் விட்டு நிற்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஓ தேவனுடைய கிருபை என்னை தொடட்டும் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று புலம்புகிறவர்கள் எழும்பட்டும், எழும்பட்டும். ஒரு கண்ணீரை நான் உணர்கிறேன், ஒரு மன்றாட்டின் ஆவியை நான் உணர்றேன். இப்போதே அது ஸ்டார்ட் ஆகுது பிரதர், இப்பவே அது ஸ்டார்ட் ஆகுது, இப்பவே ஸ்டார்ட் ஆகுது, இப்பவே ரைட் நவ. சில பேரால நிறுத்த முடியாது, சில பேரால மன்றாட்டின் ஆவியை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. இப்பவே இறங்குது, இப்பவே. வேஸ்ட் பண்ணிட்டேன்பா, என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்த வருமானத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களை வேஸ்ட் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு நேரா வளர்க்காம விட்டுட்டேன், கர்த்தருக்கு நேரா வளர்க்காம விட்டுட்டேன், கர்த்தருக்கு நேரா வளர்க்காம விட்டுட்டேன். பிள்ளைங்களை நற்சீர் அடைய விடல, பிள்ளைங்களை ஆலயத்துக்கு கூப்பிடாம வளர்த்துட்டேன். மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு மிகுதியாய் கொடுத்ததை சேதமாக்கிட்டேன், எனக்கு மிகுதியாய் கொடுத்ததை சேதமாக்கிட்டேன், எனக்கு மிகுதியாய் கொடுத்ததை சேதமாக்கிட்டேன். உங்க சிந்தனை நீங்க எங்கேயும் சிதற விட வேண்டாம், உங்க சிந்தனை நீங்க எங்கேயும் சிதற விட வேண்டாம். இது உங்களுக்கும் கர்த்தருக்குரிய நாள், உங்களுக்கும் கர்த்தருக்குரிய நேரம். ஆவியானவரே, உங்களுக்கும் கர்த்தருக்குரிய நேரம்.
ஓ ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்றீங்க, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு பரலோகத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பேன். இந்த பிரதிஷ்டை நாளன்று கர்த்தர் கொடுக்கிறதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். கர்த்தரிடத்தில் வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கிறேன். கர்த்தரிடத்தில் வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தால் நான் சேதமாகாதபடிக்கு நான் உமக்குள்ளே என்னை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே இந்த உலகத்தால் நான் சேதமாகாதபடிக்கு உமக்குள் என்னை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே உம் அபிஷேகத்தில் என்னை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே ஓ இந்த டீம் முழுவதும் ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். அபிஷேக வல்லமையினால் நிரப்பப்படுகிறீர்கள். இப்போ கதற போறீங்க. இப்போ உங்களால் நிற்க முடியாது. ஓ கண்ணீரின் ஜெபத்தால் அநேகத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும். கண்ணீரின் ஜெபத்தால் அநேக விஷயங்களை, ஆசீர்வாதங்களை, ஆத்துமாக்களை சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வைக்க முடியும். மன்றாட்டு வீரனே, மன்றாட்டு வீரனே, கெஞ்சுகிற நீதிமான் எழும்பட்டும். கெஞ்சுகிற நீதிமான் எங்கே? கெஞ்சுகிற நீதிமான் எங்கே? கெஞ்சுகிற நீதிமான்கள் எழும்புவார்களோ? கெஞ்சுகிற மன்றாட்டு வீரர்கள் எழும்புவார்களோ? ஐயோ என் ஜனம் அழிகிறது. ஐயோ என் ஜனம் போராடி கொண்டிருக்கிறது. ஐயோ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது என் ஜனம். நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனம். எத்தனை பேர் மறிச்சுட்டாங்கப்பா. எத்தனை பேர் வியாதியில போராடுங்க. எத்தனை பேரை நான் இழந்துட்டேன்பா. என் அஜாக்கிரதை, என் ஜப குறைவு, என் சோம்பேறித்தனம், என் சுயநலம் இழந்துட்டேன்பா. இழந்துட்டேன். மன்றாட்டின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அண்ணே இப்பமாவது கேட்டுருவீங்களா? அண்ணே என்ன ஜப ஆவியில நிரப்புங்க டாடி, என்ன ஜப ஆவியில நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஈவான் ராபர்ட்டை போல நானும் ஜபிக்கணுமே. ராக்லாண்ட் ஐயாவை போல நானும் ஜபிக்கணுமே. விக்கில் சொத்தை போல நானும் ஜபிக்கணுமே. பாலியாங்கி சோவை போல நானும் ஜபிக்கணுமே. என் தேசம் எழுப்பதின் தேசமாய் மாறணும். ஆவில நிரம்பி வைராக்கியத்தோடு மன்றாட்டின் அபிஷேகம். ஓ இழந்து போன அந்த ஜபாவி, இழந்து போன உதவி செய்கிற கிருபை, இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்படுகிறது. ஜபாவினால் நீங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி இருக்கீங்க சிஸ்டர்? கர்த்தர் உங்களை எவ்வளவு நம்பினார்? உங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்க போராட்டத்தை பார்த்து, உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க இவ்வளவு நாட்கள் சோர்ந்து போனதுனால எவ்வளவு பேர் இழந்துட்டீங்களே. எவ்வளவு பேர் இழந்துட்டீங்களே. எவ்வளவு பேர் இழந்துட்டீங்களே. எவ்வளவு பேர் இழந்துட்டீங்களே. எவ்வளவு பேர் இழந்துட்டீங்க. 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 எவ்வளவு பேர் இழந்துட்ட. எவ்வளவு பேர் இழந்துட்ட. எவ்வளவு பேர் இழந்துட்ட. நான் உன்னை எவ்வளவு முறை போராடி இருக்கிறேன். நான் உன்னிடத்தில் எவ்வளவு நாட்கள் போராடி. என் ஜனத்தை பாரு. 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 அதிகாலையில் எந்திக்க கூடாதா? அதிகாலையில் என் சமூகத்துக்கு நீ வரக்கூடாதா? அதிகாலையில் என் சமூகத்துக்கு வரக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் சொல்றியா? என் ஜனத்தை பாரு. என் ஜன
ஜனங்களின் நலனை கேளு, என் ஜனங்களில் வாய்ப்பாரு. அக்னியும் கந்தமும் எரிகிற கடலுக்கு என் ஜனம் போது கெஞ்சுகிற நீதிமான் இயேசுவின் நாமத்தில் இங்கிருந்து எழும்பட்டும். கெஞ்சுகிற நீதிமான்கள் மீது வைக்கப்படுகிற அந்த மன்றாட்டின் அபிஷேகம் இப்பொழுதே உம்முடைய ஊழியனாகிய நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இப்பொழுதே விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க. ரொம்ப நம்புறார், எதிர்பார்க்கிறார், நம்புகிறார், நம்புகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? எத்தனை நாட்கள் இப்படி இருக்க போறீங்க? நிறைய தரிசனங்களுக்கு அநேகருக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். எத்தனை பேரு ஜெப தூவம் தூர்த்து போடப்பட்டிருக்கிறது. சத்துரு பல சூழல்ல மூடி போட்டுட்டான். எல்லாம் மங்கி போயிற்று, எல்லாம் மங்கி போயிற்று. இது உங்களுக்கும் கர்த்தருக்குரிய நேரம். கர்த்தர் திரும்பவும் புதுப்பிக்கிறார். ஏசைக்கு சித்தனா முடியுது, ரகபத் உண்டாகுது, ரகபத் உண்டாகுது. ரியாதேக ஷேரம் தேரம் தரபரபரபா. ஒரு கண்ணீரின் மன்றாட்டின் ஆவி, ஒரு கண்ணீரின் மன்றாட்டின் ஆவி. ரகாபா காசிகா பா 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 ரதனமா ஷிகா பா தரபா பா பா பா. தள்ளாடுவதில்லை, தள்ளாடுவதில்லை, தள்ளாடுவதில்லை. ஷகபா தரபா பா ரதுனாமா ஷிகா பா பா பா. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து உயரட்டுமே, நமது மறையட்டுமே.